நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மும்பையின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சுரங்கப்பாதைகள், சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நாக்பூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாக்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் விபின் இடான்கர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் குஜராத் மாநிலத்திலும் பருவமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் சௌராஷ்டிராவில் கடற்கரையோர பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையால் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுக நகரமான போர்பந்தர் தண்ணீரில் மூழ்கியது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனே, நாசிக், தானே, பல்ஹர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் குஜராத் மற்றும் கோவா மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஆந்திரா, குஜராத்தின் கட்ச் மற்றும் சௌராஷ்டிரா மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கிராண்ட் சாலை பகுதியில் உள்ள பழமையான 4 மாடி குடியிருப்பின் ஒரு பகுதி கனமழையால் இடிந்து விழுந்தது. 3வது மாடியில் உள்ள ஒரு பால்கனி இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 3 காயமடைந்தனர். கூட்டணி கட்சி என்பதற்காக கூனி குறுகி நிற்கக்கூடாது எனவும் 2026 தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் எனவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் MP கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார். சிவகங்கையில் நடந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய கார்த்தி சிதம்பரம், நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கு காங்கிரஸ் கட்சியும் காரணம் எனவும், காங்கிரஸ் கட்சி இருக்கும் கூட்டணிக்குத்தான் சிறுபான்மையினர் வாக்களிக்கின்றனர் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி 2-3 என பின்தங்கிவிட்டதாகவும், தற்போது தனித்து நின்றால்தான் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என தெரியும் எனவும் கார்த்தி சிதம்பரம் குறிப்பிட்டார். இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வராமல் புதிய கட்சிகளுக்கு செல்வதாகவும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறும் வகையில் கட்சியினர் உழைக்க வேண்டும் எனவும் கூறினார். கூட்டணியில் இருந்தாலும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் விமர்சிப்பதைப் போல காங்கிரஸ் கட்சி தலைமையும் தயங்காமல் பேச வேண்டும் எனவும், கூட்டணி என்பதால் எதையும் தட்டி கேட்காமல் கூனி குறுகி நிற்கக்கூடாது எனவும் செல்வ பெருந்தகை முன்னிலையிலேயே கார்த்திக் சிதம்பரம் பேசினார். கருத்து ஆழமாக எல்லா நேரத்திலும் துணிச்சலாக கண்டிப்பாக பதிவு செய்யத்தான் வேணும். கலாச்சாரத்தில் எழுதுறாங்கன்னா அது அதிகார வர்க்கத்துக்கு தெரியாம நடக்குது. அதிகார வர்க்கம் என்றால் அதிகாரிகள் மட்டுமல்ல, அந்த பகுதியை சார்ந்த அரசியல் அதிகாரிகள் மட்டும் தெரிஞ்சாங்க. அதை பற்றி கண்டிப்பாக பேசணும். அதற்கு மேலாக முன்கணிதத்தை பற்றி பேசணும். இங்க நடக்கும் கூலிப்படை கொலையை பற்றி பேசணும். அந்த குறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்று சொல்லி நாம் கூண்டி குறுகி இருக்கக்கூடாது. வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி ஆரோக்கியமாக இருக்கணும். கூட்டணி கட்சி என்பதற்காக கூனி குறுகி நிற்கக்கூடாது எனவும், 2026 தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் எனவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் MP கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார்.
சிவகங்கையில் நடந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய கார்த்தி சிதம்பரம், நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கு காங்கிரஸ் கட்சியும் காரணம் எனவும், காங்கிரஸ் கட்சி இருக்கும் கூட்டணிக்குத்தான் சிறுபான்மையினர் வாக்களிக்கின்றனர் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி 2-3 என பின்தங்கிவிட்டதாகவும், தற்போது தனித்து நின்றால்தான் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என தெரியும் எனவும் கார்த்தி சிதம்பரம் குறிப்பிட்டார். இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வராமல் புதிய கட்சிகளுக்கு செல்வதாகவும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறும் வகையில் கட்சியினர் உழைக்க வேண்டும் எனவும் கூறினார். கூட்டணியில் இருந்தாலும் விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் விமர்சிப்பதைப் போல காங்கிரஸ் கட்சி தலைமையும் தயங்காமல் பேச வேண்டும் எனவும், கூட்டணி என்பதால் எதையும் தட்டி கேட்காமல் கூனி குறுகி நிற்கக்கூடாது எனவும் செல்வ பெருந்தகை முன்னிலையிலேயே கார்த்திக் சிதம்பரம் பேசினார். கருத்தை ஆழமாக எல்லா நேரத்திலும் துணிச்சலாக கண்டிப்பாக பதிவு செய்யத்தான் வேணும். கலாச்சாரத்தில் இருக்காங்கன்னா அது அதிகார வர்க்கத்துக்கு தெரியாம நடக்குது. அதிகார வர்க்கம் என்றால் அதிகாரிகள் மட்டுமல்ல, அந்த பகுதியை சார்ந்த அரசியல் அதிகாரிகள் மட்டும் தெரிஞ்சாங்க. அதை பற்றி கண்டிப்பாக பேசணும். அதற்கு மேலாக முன்கணிதத்தை பற்றி பேசணும். இங்க நடக்கும் கூலிப்படை கொலையை பற்றி பேசணும். அந்த குறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்று சொல்லி நாம் கூண்டி குறுகி இருக்கக்கூடாது. வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இடம் வேணும், உள்ளாட்சி இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி ஆரோக்கியமாக இருக்கிறோம். யுபிஎஸ்சி தேர்வை 3 நிலைகளாக நடத்துவது போல் நீட் தேர்வை 2 நிலைகளாக நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. நடப்பாண்டு இளநிலை நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை அடுத்து தேர்வு முறையில் மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்துவதற்கு ஒரு குழுவை அமைத்துள்ளது. அதன்படி நீட் தேர்வை எழுத்து தேர்வு முறைக்கு பதிலாக கணினி முறை தேர்வுக்கு மாற்ற பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் இளநிலை நீட் தேர்வை முதல்நிலை தேர்வு, இறுதித் தேர்வு என 2 தேர்வுகளாக நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. முதல்நிலை தேர்வை எழுத்துத் தேர்வாகவும், இறுதித் தேர்வை கணினி முறையிலும் நடத்தும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில தேர்வர்கள் முதல்நிலை தேர்வில் மோசடியை அரங்கேற்றினால் இறுதித் தேர்வில் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும் என்றும் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு அம்சமாக முதல்நிலை மற்றும் இறுதித் தேர்வுகளுக்கு தனித்தனி ஏஜென்சிகளை ஈடுபடுத்தலாம் என கூறப்படுகிறது. முதல்நிலை தேர்வினை தேசிய தேர்வு முகமை நடத்துவதுடன் இறுதித் தேர்வு நடத்தும் உரிமையை தேசிய தேர்வு வாரியம், மத்திய இடைநிலை கல்வி வாரியம், எய்ம்ஸ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றிடம் ஒப்படைக்க முடியுமா எனவும் ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 1 வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர் மழையால் உதகையில் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. வழக்கமாக வார விடுமுறை நாட்களில் உதகையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். ஆனால் தொடர் மழை காரணமாக கடந்த 4 நாட்களுக்கு மேலாக சுற்றுலாப் பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. அது மட்டுமின்றி நீலகிரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் சுற்றுலா வருவதற்கு சுணக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் எப்பொழுதும் களை கட்டியிருக்கும் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்டவை ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடின.